பின்னாடி போங்க பின்னாடி போங்க நான் வழி விட்டுறேன் போதும் வாங்க வழி வாங்க வாங்க போயிட்டு உள்ள போயிட்டு நான் இப்படி வேணா பின்னாடி வேணா இருக்காதையா முன்னாடி கோவம் வருதுல எப்படி இச்சா தருமா வரும்போது பின்னாடி போனா போகாம எப்படி தள்ளுறாங்கல்ல வந்து தெரியுமா அப்ப அப்படிதான் வருவேன் பின்னாடி வராது போதும் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம் நீங்க ஷார்ட் எடுக்கும் கூட 2 ஷார்ட் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வச்சு வரலாம் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வச்சு வரலாம். 50th மூவி அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். இது தலைவர் பர்த்டேக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிறைய பேர் இப்போலாம் டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஆக்டிங் பண்ணுறாங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு ஆல் இன் ஆல் ஒன்றன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருப்பார். இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படம் பார்ப்பாங்க. ஒருத்தருக்கு ஆக்டிங் வைஸ் பிடிக்கும், ஒருத்தர் டேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு, ஒருத்தர் மியூசிக், அந்த மாதிரி பார்க்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு எல்லாம் எப்படி இருந்தாலுமே ஓகே. தலைவர் படம் செம்ம ஹிட்டு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவர் டைரக்ஷனோட எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்திருக்கேன். மெயினாக அந்த ஒரு பாட்டுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம். ஸோ கூஸ் பம்ஸாக இருக்குது, கண்டிப்பாக மேசிவிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவரோட டைரக்ஷன் தான் மெயின், அதுக்காக தான் எப்படி இருக்குது. அவர் 50th ஃபிலிம் ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் தான். நான் ஆன் ஸ்க்ரீனில் அவரோட இது ப்ரெசன்ஸ் போகவே கூடாது. டைரக்ஷன் அது எல்லாருக்குமே பேஷன், அவரோட பேஷனாக மேபி இருக்கலாம். பட் எப்போவுமே அவர் ஆக்டராக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருக்கேன். பிகாஸ் வந்து ஒரு தனுஷ் ஃபேனாக வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அவர் படம் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ அவர் டேரக்ட் வேறு பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டேரக்ஷன் மூவியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து அவர் டேரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கோம். அந்த சாங்ஸு, அவரோட ஆக்டிங் அண்ட் மற்ற எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம் நிறையா. இல்லை, ஏற்கனவே நாங்கள் வந்து நானே வருவனுக்கு போயிருந்தோம். ஸோ இப்போது 2வது டைம் வரோம். ஆக்சுவலி இது ஒரு ட்ரீம், ஆக்சுவலி ஒரு பக்கெட் லிஸ்ட்னே சொல்லலாம். தனுஷ் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். நாங்கள் பிளான் பண்ணி நைட்லாம் கண் முழிச்சு எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி காத்திருந்து பார்த்தோம். எனக்கு எப்போவுமே அவங்க சொன்ன மாதிரி ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். பட் அவர் டேரக்ஷனும் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு, பிகாஸ் அவர் வந்து செல்வா சார்லாம் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவருக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ மேபி இந்த படத்தால் தெரியும் லைக் எப்படி அவர் டேரக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ பார்க்கணும். ஆடியோ லான்ச்லேருந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது எங்களுக்கு. படம் வெயிட்டு முடியல, எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது. இன்றைக்கி வந்துருச்சு டேட்டு. கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துருவோம். கதவை திறந்தோடனே உள்ளே போயிட்டு தலைவரை பார்த்தோன்னே தலைவர் வராரு. பயங்கரமாக கத்தி பயங்கரமாக பார்ப்போம். நாங்கள் சரியான பயங்கர என்ஜாய்மெண்ட் தான் ப்ரோ. காலையில் எழுந்துச்சு வந்தோம், 5 மணிலேருந்து நாங்கள் கிளம்பி எழுந்துச்சு வந்துட்டோம். இது ஃபுல்லாக பேனர் வேலை அதுன்னு பார்த்துட்டு எல்லாம் தலைவர் கோசம் தான் ப்ரோ. தனுஷ் ஒரு ஆளுக்காக தான் எல்லாமே, வேறு யாருக்காகவும் இல்லை. அவர் கோசம் மட்டும் தான் பண்ணுறோம் எல்லாமே. எங்களுக்கோசம் அவர் எழுதியிருக்காரு, கதை டைரக்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக எங்களுக்கோசம் தான் படம் நல்லா இல்லைன்னா கூட எங்களுக்கோசம் சொல்லிட்டார் ஆடியோ லான்ச்சில், இந்த படம் உங்களுக்காக அப்படின்ட்டார் அவர், ஃபேன்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டார் அவர். படம் பயங்கரமாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, அந்த அடங்காத அசுரன் பாட்டு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது எப்படி இருக்கிறோம் பார்க்க. அவரோட வாய்ஸ் தான் சூப்பராகுது. 50வது படம்னால ரொம்ப எல்லா படத்தோட இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் வெயிட் பண்ணுறோம். எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கணும். 50வது படம் எப்பவுமே ஸ்பெஷல், எங்களுக்கும் ஸ்பெஷல். நாங்கள் பார்க்க வெயிட் பண்ணுறோம். ரொம்ப ஆவலாக இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து மற்ற டேரக்டர்கிட்ட கொடுத்தவங்க. இப்போ வந்து நம்ம தலைவரே நம்ம டைரக்ட் பண்ணுறாரு, நம்ம தலைவரே நடிக்கிறாரு. இது வந்து டவுட்டே வேணாம். 50வது படம் சக்ஸஸ். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். 50வது படம் கன்ஃபார்ம் சக்ஸஸாக இருக்கும் தனுஷ்க்கு. இது வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் வந்து எங்கள் ஃபேன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆக்ட் பண்ணும். அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். டைரக்ஷன் அவர் பார்ட் டைம் பண்ணால் கூட பரவாயில்ல. எங்களுக்கு வந்து ஒரு ஆக்டராக, தனுஷ் ஒரு ஆக்டராக வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கணும். அதுதான் ப்ரோ. ஆக்டிங் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. இப்போ டேரக்ஷன் எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் வந்து 50வது படத்தில் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஆக்டிங் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு உலகத்தையே காமிச்சார் அவர் யாருன்னு. இந்த டேரக்ஷன் மூலிமா அடுத்த லெவலில் டேரக்டராக அவர் எவ்வளோ பெரிய ஆளாக போகிறாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். படம் ஆடியோ லான்ச்லேயே தெரிஞ்சிருச்சு சூப்பர் ஹிட் மூவின்னு. அப்புறம் தனுஷோட 50th மூவி. ஸோ ஆப்வியஸ்லி சூப்பர் டூப்பர் ஹிட். 100 days எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாங்கள்லாம் பயங்கர தனுஷ் ஃபேன்ஸ். இல்லைனாலும் தனுஷ் படம் பார்ப்போம். ஏன்னா அவர் கொஞ்சம் கெத்தாக இருப்பார், கொஞ்சம் மாஸாக இருப்பார். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பக்கா டன்னு. அதுக்காக தான் ஆஃபீஸு காலேஜ் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம் மூவிக்கு. நான் வந்து காதல் கொண்டேன்லேருந்து அவரோட பயங்கர ஃபேன். அதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் மோஸ்ட்லி யுவன் மியூசிக், செல்வராகவனோட டைரெக்ஷனால் ரொம்ப பிடிக்கும். அதர்வைஸ் அவருக்காக தனியாக ஒரு கூட்டமே இருக்குல்ல. தனுஷ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் மூவி கேட்குறீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் அவரோட மூவிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. பயங்கரமாக இருக்குது ஃபீலு. நான் தலை படத்துக்கு தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. பட் இது வேறு லெவலில் இருக்குது. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் டு தனுஷ். அப்போ அவர் கற்றுக்குட்டியாக இருந்திருப்பார். இப்போ அவர் டாப் 3ல் இருக்கார்ல. ஸோ எந்த டவுட்டும் இல்லை. அவருக்காக தான் வந்தோம். ஒன்லி ஃபார் தனுஷ். டைரக்ஷன் அதெல்லாம் மற்றபடி தனுஷ்காக வந்தோம், அவ்வளோதான். இல்லை அவர் ஆக்டிங்கில் தான் இருக்கணும். டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் சைடில் வச்சுக்கிட்டோம், ஆனால் ஆக்டிங் ஃபுல் டைம். எனக்கு பிடிச்சது அவரோட இந்த படம் மாரி செல்வராஜ் எடுத்தாரே. இல்லை, எனக்கு ஆக்சுவலி காதல் கொண்டேன் தான் பிடிக்கும். ஏன்னா அதில் தான் அவருக்கு நான் ரொம்ப விழுந்தது. பிகாஸ் அதில் எமோஷ்னலாகவும் நடிச்சிருப்பார், மாசாகவும் இருப்பாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே காதல் கொண்டேன். தனுஷ் வந்து அவர் வந்தாலே போதுமே, அவருக்காக தான், அவ்வளோதான். ஆமாம். காளிதாஸ் தெரில, அவருக்கு பிடிக்கும் அதனால். பிரகாஷ் ராஜ் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக வருவேன். அவ்வளோ. தனுஷ்காக தான் வந்திருக்கோம். காலைல டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் டே புக் பண்ணி அவருக்காக தான் வந்திருக்கோம். இல்லை நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக புக் பண்ணி 10 டிக்கெட் புக் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை, ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு.
ஸோ எப்போ வெயிட்டிங் உள்ளே போய் இது பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு. கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும், ஒரே இதுவாக இருக்கும். அவ்வளோதான், தொண்டை போயிடும் கத்தி கத்தி. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டைம், இல்லைன்னா ஃபஸ்ட் டே பார்த்துருவேன். ஆனால் ஃபஸ்ட் ஷோ ராயனுக்கு நான் வரேன். பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. முடியுது, நல்லா இருக்குது. நான் காளிதாஸ், எஸ்ஜே சூர்யா, தனுஷ், அப்புறம் அந்த பாட்டுக்காக பிரகாஷ் ராஜ், எல்லாருக்காகவும் மியூசிக் ஆல்சோ.